வணக்கம். வர்ம சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வர்ம சிகிச்சையானது படுவருமம் 12, தொடுவருமம் 96 என 108 வர்ம புள்ளிகள் இருப்பதாக ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் சொல்லப்பட்டுள்ளார்கள். பட் பெயர் சொல்லப்பட்டது 108 புள்ளிகள். ஆனால் பெயர் சொல்லப்படாதது 1000 புள்ளிகள் மேலே இருப்பதாக ஓலைச்சுவடிகளில் சொல்லப்படுகின்றது. இந்த வர்ம புள்ளிகளை ஈக்குவதற்கு பல மெத்தடுகள் இருக்கின்றன. வர்ம ஆசான்கள் ஒவ்வொரு ஆசான்களும் வெவ்வேறு விதத்தில் ஈர்க்கப்படுகிறார்கள். ஸோ அந்த விதத்தில் இந்த வர்ம புள்ளிகளை தூண்டி விடும்போது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது. வறுமை சிகிச்சை வலி நிவாரண கடவுளாகவே பார்க்கப்படுகிறார்கள். என அந்த அளவுக்கு வர்ம புள்ளிகளை தூண்டி விடுவதன் மூலம் வலி நிவாரணியாகவும் வலி குறைப்பதற்கும் நல்ல பலன் அளிக்கின்றது. குறிப்பாக தண்டுவட சம்பந்தப்பட்ட நோய்கள், டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிசிஸ், லம்பர் ஸ்பாண்டிசிஸ், இது போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு இந்த வர்ம சிகிச்சையானது நல்ல பலன்களை கொடுக்கின்றது. அடுத்ததாக மைக்ரேன் ஹெட்டேக் என்று சொல்லும் ஒற்றை தலைவலி போன்ற நோய்களுக்கும், தோள்பட்டை பெரி ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடியது புரூஷன் ஷோல்டர் போன்ற நோய்களுக்கும் நல்ல பலன் அளிக்கின்றது. இந்த வர்ம புள்ளிகளை தூண்டி விடுவதன் மூலம் ஓடுபாதைகள், அக்குபஞ்சர் சிகிச்சையில் ஓடுபாதைகள் என்று சொல்லும், அந்த ஓடுபாதைகள் தடைப்படும் போதுதான் நோய்கள் உண்டாகின்றது. அந்த ஓடுபாதைகளை சரி செய்வதற்கு இந்த வர்ம புள்ளிகளை தூண்டி விடும்போது நல்ல பலன் அளிக்கின்றது. ஆகவே நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக பார்க்கின்சோனிசம் அண்ட் மற்ற நாள்பட்ட நோய்களுக்கு இந்த வர்ம சிகிச்சையானது நல்ல பலனளிக்கின்றது. மேலும் இந்த பெரிபரல் நியூரோபதி என்று சொல்லுவோம், காலுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டங்கள் குறையும் போதும், கால் மறுத்து போதல், கால் நடக்கும்போது தரையில் நடக்கிற மாதிரி தெரியாது செப்பல் போட்டுட்டு இருந்தாலும், ஸோ சம்டைம்ஸ் க்ரானிக் டயபிட்டிஸாக இருந்தால் நடக்கும்போது செப்பல் போட்டு நடப்பது கூட தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த டயபிட்டிஸினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ அந்த பெரிபரல் நியூரோபதியை கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்கும் இந்த வர்ம சிகிச்சையானது பெரும் பங்கு வகிக்கின்றது. ஸோ டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், கம்ப்ரெஷன் இருந்தால் அல்லது பல்ஜ் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுவதற்கு இந்த வர்ம சிகிச்சையானது நல்ல பலன் இருக்கின்றது. ஆகவே வர்ம சிகிச்சை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு இந்த நாள்பட்ட நோய்களை குணப்படுத்துவதிலையும் கட்டுப்படுத்துவதிலையும் பெரும் பங்கு வகிக்கின்றது. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.